எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் நேயர்களே. இதுவரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பாக்கியராஜ் அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க. பாக்கியராஜ் அவர்களுடைய நிறைவேறாத ஆசையோடு இறந்து போயிருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தற்போது வெளியாகி இருக்குது. இந்த குறிப்பிட்ட விஷயம் தற்போது வெளியாகி எல்லாரையுமே மிக பெரும் அளவுக்கு கவலைக்குள்ளாக்கி இருக்குது. பாக்கியராஜ் அவர்களுடைய மனைவி என்ன சொன்னாங்க, பாக்கியராஜ் அவர்களுடைய நிறைவேறாத ஆசை என்ன, எந்த ஆசை நிறைவேறாம இறந்து போயிட்டாரு, அவங்க கதறி அழுத குறிப்பிட்ட விஷயத்தை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு எல்லார் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. இது ரொம்பவே மோசமான விஷயம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாங்க நேயர்களே, அது என்ன அப்படிங்கிறதை பற்றி தெரிந்துக்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போனார். அவருடைய மரண செய்தி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மாற்று கருத்துமே கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தை சேர்ந்த எத்தனையோ 90s மற்றும் 80s ஹீரோஸ்லாம் இப்போ தற்போது இறந்துட்டு வராங்க, ஹீரோயின்ஸ்கள்லாம் தற்போது இறந்துட்டு வராங்க. ஆனால் எந்த ஒரு ஹீரோ மற்றும் ஹீரோயினுக்கும் பாக்கியராஜுடைய மரணம் ஏற்படுத்தின ஒரு பரபரப்பு ஏற்படுத்தவே கிடையாது. பாக்கியராஜ் ஒரு சூப்பர் ஸ்டார் கிடையாது, பாக்கியராஜ் ஒரு உலகநாயகன் கிடையாது. அப்படி இருந்தும் பாக்கியராஜுடைய மரணம் எல்லார் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டைல் பண்ணி நடிக்கிற நிறைய நடிகர்கள் வந்தாங்க. உலகநாயகன் மாதிரி நடிப்பில் சிறந்து மிஞ்சினவங்க பல பேர் வந்தாங்க. ஆனால் பாக்கியராஜ் மாதிரி யாருமே இல்லை. அவர் ஒரு தனித்துவமான நடிப்பை காட்டினார். அவருடைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கதாபாத்திரம்லாம் ரொம்பவே பயந்த கதாபாத்திரமாக இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு பயந்த கதாபாத்திரமாக இருக்கும். மனைவியை சுற்றி தான் அந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமே இருக்கும். நேயர்களே, இந்த மாதிரி ஒரு படம் கூட இவர் காலகட்டத்தில் யாருமே நடிக்கலை. இதற்கு முன்னாடி பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. பெண்ணை மையப்படுத்தி பல படங்கள் எடுத்திருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு நடிகராக இவரே டைரக்ட் பண்ணி இவருடைய படத்தில் இவர் ஹீரோவாக நடித்த படத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தார். இது யாருமே பண்ணல. அதனாலேயே பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுமே பாக்கியராஜ் மேலே ஒரு மரியாதையும் அவருடைய காமெடி கலந்த படங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி அவர் இறந்த செய்தியை கேட்ட உடனே 2K கிட்ஸ் வரைக்கும் அதிர்ச்சி அடைஞ்சு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் எதனால் இறந்தார், 70 வயசான நபர், நல்ல உடல் ஆரோக்கியம் கொண்ட நபர் பாக்கியராஜ் அவர்கள் எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவுடைய மரணம் தான் இதற்கு எல்லாமே ஆரம்ப புள்ளி. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்த நபர் பாக்கியராஜ் அவர்கள். என்னைக்கு பாரதி ராஜா தன்னுடைய குரு இறந்து போனாரோ அன்னையிலிருந்து பாக்கியராஜ் அவர்கள் மனசு உடைஞ்சு போயிட்டாராம். ஆனால் ஒரு முறை நடுவில் தன்னுடைய தோழி பேசியிருக்காரு. அன்னைக்கு நல்லா இருந்தாராம். ஆனால் மறுபடியும் யார்கிட்டையுமே பேசாததை மறுபடியும் தொடர ஆரம்பிச்சுக்கிட்டாரு. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழித்து இறந்து போயிருக்காரு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய கஷ்டத்தை, அதாவது பாரதி ராஜா அவர்கள் இறந்து போன தன்னுடைய கஷ்டத்தையாவது வெளியே சொல்லியிருந்தால் இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த கஷ்டத்தினால இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக மது சாப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இறப்புக்கு முக்கியமான காரணம். இப்படி இருக்க நேயர்களே, அவங்களுடைய மனைவி இன்னைக்கு கதறி அழுதுருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. அவருக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி, பல 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எப்பயுமே ஆசையாக இருக்குமா. இதை குறித்து எல்லார்கிட்டையுமே பேசிக்கிட்டே இருப்பாராம். தன்னுடைய குடும்பத்தில் அதிகமாக இதை பற்றி தான் பேசுவாராம். நம்ம தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணும், தமிழகத்தில் இப்படி இருக்கணும், தமிழகம் அப்படி இருக்கணும், தமிழகத்தில் இருக்கிற மக்களுடைய உழைப்புக்கு தமிழகம் இப்போ எங்கேயோ இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பயுமே பேசுவாராம். அப்படி முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே மிக பெருமளவுக்கு சந்தோஷமாக இருந்தாராம். இந்த 5 வருஷம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன், ரொம்பவே ஆர்வமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாராம். ஆனால் 40 நாட்களே இறந்து போயிட்டார். அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது நிறைவேறலேன்னு சொல்லிட்டு மிக பெரும் அளவுக்கு பாக்கியராஜோட மனைவி அழுதுருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட செய்தி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன நேயர்களே? நீங்கள் மறக்காமல் இந்த சம்மந்தப்பட்ட தகவலை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.